சம்போ மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆண்டவா எல்லாரையும் காப்பாத்து. ஆண்டவா எல்லாரையும் காப்பாத்து. சுலைமான் இங்க வா. சகாதேவா, முதல்ல இந்த பாயங்களெல்லாம் கோயிலுக்குள்ள சேர்க்காத. ஏன் சொல்றேன்னா ஊருக்குள்ள இருக்கிற பிரச்சனையே தீர்க்க முடியல. சுலைமான் நீ போ, நீ அங்க கீழே நில்லு. வேட்டியை கட்டிக்கிட்டு குங்குமம் பூசிக்கிட்டு உனக்கு கோயிலுக்குள்ள வரத்துக்கு அனுமதி கிடைச்சு ரொம்ப நாளெல்லாம் ஒன்னும் ஆகல, புரியுதா? அதுக்காக வேத்து மதத்தை சேர்ந்தவங்க எல்லாம் கோயிலுக்குள்ள வந்துட்டு போயிடலாம்னு சொல்லிட முடியுமா? பாரு, அம்மனுக்கு சாத்திரத்துக்காக வெளியூர்ல இருந்து கொண்டு வராங்க இல்லையா பூ, அது அவன் கடைக்கு வந்து சேரத்துக்குள்ள எத்தனை கை அதை தொட்டு அசுத்தப்படுத்துதுன்னு உன்னால சொல்ல முடியுமா? சுத்தப்படுத்த வேண்டியது உன்ன மாதிரி ஆளுங்களோட மனசத்தான். சகாதேவா, இந்த குத்தலான பேச்செல்லாம் உன் பட்டாளத்துல வச்சுக்க. நம்ம சாமிக்கும் நம்ம கோயிலுக்கும் சில பழக்க வழக்கங்கள் இருக்கு, அதை தான் எல்லாரும் கடைபிடிச்சு நடக்கணும். அப்படின்னா நீ முதல்ல போய் சபரிமலையில இருக்கிற பாபர் சாமி அங்கிருந்து விரட்டு. அப்படியே நம்ம சாத்தூர் கோயிலுக்கு பீர் முகமது யானைக்குட்டியை கொடுத்திருக்காருல, அதை திருப்பி கொடுக்க சொல்லி. என் பாப்பாவை பத்தியும் சொல்லுங்க. அதுவும் கரெக்ட் தான். ஏய், கொட்டடிக்கிறது நிறுத்துங்க. அவ்வளவு எதுக்கு? வருஷ கணக்குல நம்ம அம்மனோட சிலையை சுமக்கிறதுக்காக போடிமேட்ல இருந்து ஒரு யானை வருது இல்ல, அதோட முதல் பாகன் யார் தெரியுமா? இதோ இந்த சுலைமானோட வாப்பா பஷீர் மாமா தான். இப்ப வாசிக்கடா. பஷீரா? அது ராஜன் இல்ல? நம்ம ஊர்க்காரங்க அப்படி கூப்பிடுவாங்க. அப்படின்னா பேரு மாத்திக்கிட்டா ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? சுலைமான் சுப்பிரமணியம் ஆயிடுவான். யோ, நீ சொல்ற அந்த ஜாதி மதம் பிரசவ ஆஸ்பத்திரியில ஒரு நர்ஸ் நினைச்சா மாறிடும். அதனால இப்போதைக்கு நீ யாரையும் இங்க இருந்து விரட்ட ட்ரை பண்ணாத. நாங்க தண்ணி அடிக்க போறோம், நீ கிளம்பு. டேய், வெடி வெடிக்காம இங்க என்ன நிக்கிற? போடா, போய் வெடி போ. எனக்கு சேர்த்து ஒரு 10 வெடி வெடி போ. என் பேர்லயும் ஒண்ணு வெடி. அவர் பேரையும் சொல்லி வெடி. ஒண்ணு வெடிச்சிருவோம். சுலைமான், சாரி சுப்பிரமணியம், வா. சுலைமான், எனக்கு 2 வச்சிரு. 2 காட்டு காட்டவா? ஐயோ வேண்டடா, பாவண்டா. ஹே, நாங்க கிளம்புறோம். சகாதேவன், சந்திரிகா வர்றா பாருங்க. சகாதேவன் வரதும் தெரியல, போறதும் தெரியல. என்ன விசேஷம்? என்ன விசேஷம்னா ஜாலியா இருக்கேன். அன்னைக்கு நீங்க எனக்காக எழுதின அந்த கவிதை லெட்டரை அப்பா கிட்ட கொடுத்திருக்க வேணான்னு எனக்கு இப்ப தோணுது. இப்போவாவது தோணுச்சே, ரொம்ப சந்தோஷம். அதுக்கு பதில் கொடுக்கறதா இருந்தா இன்னும் டைம் இருக்கு, கொடுக்கலாம். இவங்களை எல்லாம் காதலிச்சு பின்னாடி சுத்தும் போது நம்ம கிளாமர் பத்தலன்னு வாழுங்க. இதுல பந்தா வேற. அப்புறம் எவனாவது வெத்து பயல கட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் அடங்கிடுவாளுங்க. இந்த சந்திரிகாவோட புருஷன் ஆள் எப்படி இருப்பான் சந்துரு? சுலைமான் சொன்ன மாதிரி தான், அவன் ஒரு வெத்து பையன். சகாதேவன் அண்ணா, சந்திரிகாவுக்கு கவிதை எழுதி கொடுத்தீங்களே, ஒழுங்கா பேசு, வளராத. அந்த கவிதையோட வரிகள் என்னன்னு எங்களுக்கு சொல்லுங்க. என் கண்ணுக்குள் விழியாய் இருக்கும் என் கண்ணின் மணியே சந்திரிகா, நீ இன்றி நான். நம்ம பேரை சொல்லி எவன்டா வெடி வெடிக்கிறது? சந்திரிகா வச்சிருப்பாளோ? இப்ப வெடிச்சு என்னடா பிரயோஜனம்? வெடிக்க வேண்டிய நேரத்துல விட்டுட்டாளே. சரி, நீ உட்காந்து ஊத்துறேன். அண்ணா, பார்வதி அக்கா உங்க பையனும் வராங்க. இங்க வரா. என்னங்க இதெல்லாம்? ஏன் இப்படி இருக்கீங்க? அசிங்கமா இல்ல? இதுல என்ன அசிங்கம் இருக்கு? ஊர் திருவிழால தானே நான் ஜாலியா இருக்க முடியும். ராணுவத்துல எல்லாரும் என்ன சார் சார்னு கூப்பிட்டு மரியாதை கொடுத்து ஒதுக்கி வச்சிடுறாங்க. அதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம்னு தான். சரி போ, சீக்கிரம் வந்துருங்க. போட. அப்பா சீக்கிரம் வந்துருங்க. திருவிழா ஆச்சேன்னு 2 பெக் அடிக்கலான்னு பார்த்தா நம்மளே அடிக்கிறானுங்க. வணக்கண்ணா. வெடி எல்லாத்தையும் வெடிச்சு முடிச்சிட்டியா?
என்னடா முகத்துல ரத்தம்? உங்க பேர்ல வெடி வெடிக்கணும்னு சொன்னீங்கல்ல, நான் வெடிக்கும் போது அந்த உதயா வந்து நானும் வந்து வெடிப்பேன்னு பிரச்சனை பண்ணான். நான் ஒத்துக்கல. அதுக்காக என்ன அடிச்சிட்டான். அடி வாங்கினது கூட பரவாயில்லண்ணா, அது வழக்கமா வாங்குறதானே. எனக்குன்னு யார் இருக்கா. ஆனா இன்னைக்கு திருவிழாங்கிறதுனால ஃபுல் டைட்ல இருந்தேன். அடிச்ச சரக்குலாம் இறங்கிடுச்சு. புதுசா சரக்கு வாங்கணும்னா கையில காசு வேற இல்ல. யாரா அந்த உதயா? அவன் பெரிய எடுத்து பையன், சந்திரிகாவோட புருஷன். அண்ணா அதான் அந்த வித்து பையன். அவன் இப்போ எங்க இருப்பான்? அண்ணா இன்னைக்கு ராத்திரியே அவனோட கதகளி இருக்கு. இந்தாங்க இதை அடிங்க. ஒரு அப்பாவிய போட்டு அடிச்சுட்டு இங்க வந்து வேஷம் கட்டுறீங்களா? எவன்டா அடிச்சவன்? அதை தெரிஞ்சுக்கணும்னா ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உதயாவா? ஆட்டம் முடியற வரைக்கும் என்னால காத்துக்கிட்டு இருக்க முடியாதுடா. என் லீவு முடிஞ்சிடும். என்ன தைரியம் தான் என் பசங்க மேலே கைய வைப்பீங்க? இப்ப நீ ஆடுற இடம் நான் ஏற்கனவே ஆடின இடம்டா. புட புண்ணாக்கு. இப்ப திருப்தி அவனுக்கு சகதவன உண்மையாவ சொல்றீங்க? என்ன? டேய் யாரா? ஏய், என்ன செல்லம், நீ இன்னும் தூங்கலையா? அது இருக்கட்டும், நீங்க வந்து 6 நாள் ஆச்சுல்ல. ஆமா. வரும்போதுல எனக்கு கன்னியாகுமரி கூட்டு போறேன்னு ஏமாத்திக்கிட்டே இருக்கீங்க. இந்த தடவை ஏமாத்த முடியாது. நானும் அம்மாவும் உங்க கூட கன்னியாகுமரி வந்து கடல்ல குளிச்சே ஆகணும். அதான் உன்னோட பிரச்சனையா? நான் உன் அப்பன்டா. உன்னோட ஆசையை நிறைவேற்ற வேண்டியது என்னோட கடமை. நாளைக்கே நாம கன்னியாகுமரி போலாம். இப்ப போய் படுத்து தூக்கு போ. இவ்வளவு ஃபாஸ்டா சரின்னு சொன்னது என்ன பக்கத்து ரூம்ல படுக்க வைக்கிறது தானே? டேய், அப்பாவை கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு போடா. இந்த வண்டி. குட் நைட் பா. அம்மா நாளைக்கு கன்னியாகுமரி போறோம். என்ன புள்ள மேல இவ்ளோ பாசம்? ஏன் உனக்கு பொறாமையா இருக்கா? ஆஹா, அது இல்ல, பாசம் கொஞ்சம் இன்னைக்கு கூடுதலா இருக்கேன்னு கேட்டேன். இப்போ உங்களுக்கு என்னாச்சு? முகம்லாம் வாடி போயிருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ரேடியோல சொல்ற நியூஸ்ல நீ கேட்கறது இல்லையா? போர் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்ப எதுக்கு அதை பத்தி எல்லாம் யோசிச்சு கவலைப்படுறீங்க? யுத்தம் வரும்போது தந்தி அனுப்புவாங்கல்ல. நான் ஊருக்கு வரும்போதுதான் எனக்குன்னு வாழ்க்கையில சொந்தம் பந்தம் எல்லாம் இருக்குன்னு தெரியுது. அங்க யாரை பத்தியும் எதை பத்தியும் நினைக்கிறதுக்கு நேரமே இருக்காது. அப்படியே ஞாபகம் வந்தாலும் அது எங்களுக்கு வேதனையாத்தான் மாறும். மனசுல ஏதோ வேதனையோட பேசிட்டு இருக்கீங்களே, என்னன்னு சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. படுத்து தூங்கு வா. வாழ்த்துக்கள், நீங்க அப்பாவாக போறீங்க. போதும் போதும், இந்த மாதிரி சமயத்துல அவங்க வீட்ல நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். நான் எடுக்க வைக்கிறேன் டாக்டர். அதுக்கு தானே லீவ் போட்டிருக்கேன். நான் கேள்விப்பட்ட விஷயம் உண்மையான தெரியல. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் வரப்போகுதுன்னாங்க. நானும் கேள்விப்பட்டேன். ஒரு சில மூத்த அதிகாரிகளுக்கு சண்டை போடுறதுங்கிறது போதை மாதிரி தானே. எனிவே, தேங்க்யூ so much டாக்டர். குதாஃபிஸ். குதாஃபிஸ். வா. நீங்க போய் தான் ஆகணுமா? போகாம என்ன செய்ய முடியும்? நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்க. எனக்கு இந்த போர்ல எல்லாம் கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. எனக்கு தெரியும், நீங்க தான் போறன்னு வந்துட்டா சிங்கமா மாறிடுவீங்களே. நான் ஒரு ரஜபுத்திரன்ல, என்னாலெல்லாம் பின்வாங்க முடியாது. நான் பிறந்த மண்ணுக்கு சேவை செய்யணும்ல, அதுக்காகவாவது நான் யுத்தத்துல போராடித்தானே ஆகணும். என்ன பண்றது? ராணுவ வீரனாச்சே, போராட மாட்டேன்னு சொல்ல முடியுமா? சரி வா. இந்திய ராணுவத்திடமிருந்து வந்துள்ள ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்திய எல்லையில் பாகிஸ்தானுடன் போர் ஆரம்பமாகியுள்ளது. விடுமுறையில் ஊருக்கு சென்றிருக்கும் கடற்படை, ஆகாயப்படை, தரைப்படை வீரர்கள் அனைவரும் அவரவர் யூனிட்டிற்கு விரைவாக வந்து சேர வேண்டும் என்று ராணுவ தலைமை தளபதி அறிவித்துள்ளார். இன்று இரவு 9 மணிக்கு பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள்
நீங்க சொன்ன மாதிரியே சண்டை ஆரம்பிச்சிருச்சு. ம். டெலிகிராம் வந்ததுக்கு அப்புறம் ஆ, இப்ப கிளம்புனா தான் 6 மணி வண்டியை பிடிக்க முடியும். புள்ளைய எழுப்பி சொல்லிட்டு போங்களேன். வேண்டாம், அவனை தொந்தரவு பண்ண வேண்டாம். எந்திரிச்ச அப்புறம் நீயே சொல்லிடு. அப்பா எங்கன்னு கேட்டா ஏய், இந்த சகாதேவ மனைவி அழக்கூடாது. ம்? அவங்கிட்ட சொல்ல, நான் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமா சேர்ந்து கன்னியாகுமரி போலாம். ம்? காலையில தான் நியூஸ் வந்தது. அதை கொடுங்க. நீங்க எதுக்குடா தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு விடிய காலையில இங்க வந்து நிக்கிறீங்க? ரேடியோவில் அனௌன்ஸ்மெண்ட் கேட்டா சகாதேவண்ணா, நீங்க உடனே கிளம்புவீங்கன்னு தெரியும். முதல் வண்டியை பிடிக்கிறதுக்கு கிளம்புவீங்கன்னு தான் நாங்க எல்லாரும் ஓடி வந்தோம். உங்களோட மனசு எங்களுக்கு தெரியும்ண்ணா. டேய், நான் யுத்தத்துக்கு போறேன்டா. அதான் வருத்தம். சாதாரணமா வெளியூர் போற மாதிரியா இது? வெடிகுண்டு பாம்புன்னு. ஏன் நெஞ்ச தொலைக்கிற குண்டை இது வரைக்கும் பாகிஸ்தான்காரன் கண்டுபிடிக்கவே இல்லடா. உங்க அன்பும் பாசமும் இருக்கிற வரைக்கும் நான் ஏன்டா பயப்படணும்? நீ ஏன்டா சோர்ந்து போய் தொங்கி போய் நிக்கிற? நான் போருக்கு போய் செத்துட்டா அப்புறம் உனக்கு கிடைக்க வேண்டிய மாமல் கிடைக்காதுன்னு வருத்தமா? இது பாருங்கண்ணா, கிண்டல் பண்றதெல்லாம் சரி, மனசை மட்டும் நோக்கடிக்காதீங்க. என்னத்துல நோக்கடிச்சாங்க? பண்ணிக்கடா. டியர், நம்ம குழந்தைய ஜாக்கிரதையா பார்த்துக்கோ. நான் போர் முடிஞ்சு திரும்ப வர்ற வரைக்கும் நம்ம குழந்தைய நல்லபடியா பார்த்துக்கோ. சீக்கிரம் வந்துருங்க. கண்டிப்பா சீக்கிரமா வந்துருவேன். ம்?